கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்படியாக ஆண்டவராக இயேசு உதவி செய்திருக்கிறார். தலைமை போதர் மேடையில் வந்திருக்கிறான அன்பான தேவ ஊழியர்கள் சபை விசுவாசிகளோடு சேர்ந்து இந்த நாளிலும் ஒரு சின்ன சாட்சியாக அடினோம் எழும்பி நிற்கும்படியாக ஆண்டவராக இயேசு எனக்கு உதவி செய்திருக்கிறார். நானும் ஒரு அருமையான கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டவன். நான் அப்படி வளர்க்கப்பட்டிருந்தால் நான் கேரளாவில் தான் வேலை செய்து கொண்டிருந்தேன். எனக்கு ஒரு சிறிய வியாதிகள் எனக்கு இருந்ததுனால அந்த ரட்சிப்பின் பாதையை நான் தொடர்ந்து அதை விட்டு விடாதபடி தொடர்ந்து ஆண்டவருக்காக வாழும்படியாக ஆண்டவராக இயேசு எனக்கு உதவி செய்து வந்திருந்தார். மறுபடியுமாக கல்யாணம் ஆகி மோலிச்சில் இருந்தான். கல்யாணம் பண்ணியிருந்தேன். ஒரு கல்யாணம் பண்ணி சில 1-2 வருஷம் கழிந்து மோலிச் சபையிலிருந்து தானே நான் அபிஷேகத்தை பெற்றேன். அங்கே ஒரு எழுப்புதல் கூட்டத்தில் ஆண்டவராக இயேசு கெட்சமனேயிலிருந்து கொல்கதாவுக்கு நேராக அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகிறதான ஒரு நல்ல காட்சியை அந்த இடத்துல இருந்து நான் பெற்றுக்கொண்டேன். அந்த நாட்களில் தேவன் என்னை அபிஷேகத்தினால் நிரப்பி மறுபடியுமாக நான் கேரளாவில் தானே சில ஆண்டுகள் வேலையும் செய்து அங்குள்ள ஊழியர்களோடு பாஸ்டர் குரியாகோஸ் அவர்கள் நல்ல ஊழியரோடு சேர்ந்து சில ஊழியங்களை செய்து வந்திருந்தேன். மறுபடியுமாக இந்த ஊழியங்களை செய்ய வேண்டுமே என்று சின்ன வாஞ்சைகளும் விருப்பமும் அதிகமாக இருந்ததுனால அங்கே வேலையை விட்டு ஊருக்கு வந்து இங்கே எங்கள் வீடு மருத்துவர் குறிச்சி பாஸ்டர் ஈஸ்வரா அவருடைய சபையின் பக்கம்தான். அந்த சபையின் விசுவாசி தான். அங்கே இருந்துவிட்டு தோவாள பாகத்தில் ஒரு 1.5 வருஷம் ஊழியங்களை செய்யும்படியாக ஆண்டவராக இயேசு உதவி செய்தார். அங்கே ஊழியம் செய்து இருக்கும்போது தானே இனி வேற ஒரு ஊழியர் அங்கே வந்ததுனால அவர்கிட்ட அது கொடுத்து விட்டு மறுபடியுமாக இங்கே முட்டைக்காடு சங்கிலி கோணம் பாகத்தில் வந்து நமக்கு உங்களுக்கு தெரியும் பாஸ்டர் பென்சாம் லேவி அவன் சபையில் இருந்தான். அவனுக்கும் நாங்களும் ஆடு சேர்ந்து ஒரு ஊழியத்தை ஒரு வீட்டில் தொடங்கி தொடர்ந்து அந்த ஊழியங்களை கவனித்து கொண்டு வந்திருந்தேன். இப்போது அந்த இடத்துல அந்த ஊழியத்தை கட்டி அந்த இடத்துல ஊழியம் செய்து கொண்டு சில வருஷங்களாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். மறுபடியுமாக சில ஊழியங்களை தொடங்க வேண்டும், செய்ய வேண்டும் என்றுள்ள ஒரு விருப்பத்தோடு அதுக்கு கிரியைகளை நடப்பித்து கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். இனி தொடர்ந்து அந்த ஊழியங்களை அருமையான கிருபாசன சட்ட ஒழுங்குக்கு கீழ்பட்டு அந்த ஊழியங்களை செய்யும்படியாய் விரும்புகிறேன். தொடர்ந்து நீங்கள் எனக்காக எல்லாரும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டு என்னுடைய சாட்சியை முடித்துக் கொள்கிறேன்.